கவுண்டமணி தமிழ் சினிமாவில் பணிபுரியும் ஒரு இந்திய நடிகர் ஆவார் மற்றும் நகைச்சுவை நடிகர். சக நடிகர் செந்திலுடன் தமிழ் படங்களில் நகைச்சுவை ஜோடி சேர்ந்து கூட்டாண்மைக்காக அவர் அறியப்படுகிறார். இந்த ஜோடி 1980கள் மற்றும் 90களில் தமிழ் துறையில் நகைச்சுவை நடிகர்களாக ஆதிக்கம் செலுத்தியார். அவர் இயற்பெயர் சுப்பிரமணியன் கருப்பையா. அவர் பிறப்பு 25 மே 1939. அவர் பிறந்த இடம் வல்லகுண்டாபுரம், உடுமலைப்பேட்டை, கோயம்புத்தூர். அவர் மனைவி பெயர் சாந்தி. அவர் பிள்ளைகள் 2 பிள்ளைகள். கே. பாக்யராஜ் ஒரு தவறாக கருத்தாக அவரை கவுண்டமணி என்று அழைத்தார். அதை அவரே ஒரு நேர்காணலில் கூறினார். மேலும் அந்த புனைப்பெயர் அவருக்கு என்னென்றும் நிலைத்துவிட்டது. மேடையில் படப்பிடிப்பின் போது ஸ்கிரிப்டுக்கு வெளியே எதிர் உரையாடல்களை வழங்கும் திறன் அவருக்கு உள்ளது. தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக நகைச்சுவை நடிகராக தனது வாழ்க்கையின் உச்சத்தில் இருந்தார். அவரது புகழ் இருந்த போதிலும் கவுண்டமணி ஒரு சமூக தனியுமைவாதியாக அறியப்படுகிறார். கவுண்டமணி தமிழ் சினிமாவில் நகைச்சுவை மன்னர் என்றும் பிரபலமாக அறியப்படுகிறார். கவுண்டமணி அவர்கள் 1939ஆம் ஆண்டு மே 25ஆம் தேதி இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தின் உள்ள கோயம்புத்தூரில் உள்ள உடுமலைப்பேட்டைக்கு அருகில் உள்ள வல்லகுண்டாபுரத்தில் சுப்பிரமணியன் என்ற பெயரில் பிறந்தார். இவரது தந்தை கருப்பையா மற்றும் தாய் அன்னம்மாள். 1963ஆம் ஆண்டு சாந்தியை மணந்த இவருக்கு 2 மகள்கள் உள்ளனர். கவுண்டமணி அவர்கள் நடிப்பில் ஆர்வம் ஏற்பட்டதால் அவர் சென்னைக்கு சென்று ஆரம்பத்தில் நாடகங்களில் நடிக்கத் தொடங்கினார். பின்னர் அவரது வலுவான நாடக பின்னணி காரணமாக தமிழ் திரைப்படத்துறையில் கோலிவுட் நுழைந்தார். சர்வம் சுந்தரம் படத்தில் ஒரு சிறிய மற்றும் புகழ்பெறாத டிரைவர் வேடத்தில் நடித்தார். 1977ஆம் ஆண்டு வெளியான 16 வயது நில படத்தில் ரஜினிகாந்தின் துணை வேடத்தில் நடித்தார். 1977ஆம் ஆண்டு பாரதிராஜா இயக்கத்தில் கவுண்டமணி நடித்த முதல் வேடமும் கவுண்டமணியின் திரைப்பட வாழ்க்கையில் அவருக்கு பெருமை சேர்த்தது. கவுண்டமணி தனது தொழில் வாழ்க்கையில் ஒரு சில படங்களில் முன்னணி வேடங்களில் நடித்துள்ளார். ஆனால் பெரும்பாலும் நகைச்சுவை வேடங்களில் துணை நடிகராக நடிக்கிறார். படங்களில் தனி நகைச்சுவை நடிகராக இருக்கும் அதே வேளையில் அவர் பெரும்பாலும் செந்திலுடன் இணைந்து நகைச்சுவை ஜோடியை உருவாக்கினார். இந்த ஜோடி தமிழ் சினிமாவில் லாரல் மற்றும் ஹார்டி என்று விவரிக்கப்பட்டது. 1980களின் நடுப்பகுதியில் இருந்து 2000களின் முற்பகுதி வரை பல தமிழ் படங்களில் நகைச்சுவையாக நடித்துள்ளனர். இருவரும் குற்றத்தில் கூட்டாளிகளாகவும் நினைவு கூறப்படுகிறார்கள். மேலும் அவர்களின் வேதியியல் ரீதியாகவும் அறியப்படுகிறார்கள். அவர் நடித்த பல படங்களில் சில படங்கள் 1970 ராமன் எத்தனை ராமனடி, 1971 தேனம் பாலம், 1977 16 வயது நிலை, 1979 புதிய வார்ப்புகள்.